அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களுடைய கண்களிலே நீர் கிருபை கொடுத்தீர். அதற்காக மெச்சுதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய தயவு, உம்முடைய ஒத்தாசை தங்கியிருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் 2 விதமான அனுகூலமுள்ள மனிதர்களை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக நல்லவை கெட்டவை என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். இந்த லோகத்தில் 2 விதமான குணங்களை உடைய மக்கள் வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பிலும் 2 விதமான பிரிவுகள் இருக்கும். ஒன்றது துன்மார்க்கர், இன்னொன்று நீதிமான். பரிசுத்தவான்கள், அக்கிரமக்காரர்கள், நன்மை செய்தவர்கள், தீமை செய்தவர்கள், நல்ல மனிதர்கள், கெட்ட மனிதர்கள், இப்படி பலவிதமாக நாம் பிரிக்கலாம். ஆனால் 2ஐ தவிர இந்த லோகத்தில் வேறு எந்தவித பிரிவுகளும் கிடையாது. இன்றைக்கு மனிதர்களாக நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நாம் எந்த பிரிவில் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வலது வரிசை பக்கத்திலா இடது பக்கத்திலா? இன்றைக்கு வெள்ளாடா செம்மறியாடா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். எத்தனையோ விதமான மக்களை மனுஷிக மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அத்தனை பேருக்கும் தேவ சமாதானம் எந்த அளவு நமக்கு பலத்தை கொடுக்கிறது என்பதை முதலாவது யோசிப்போம். இதை குறித்து நாம் சிந்திக்கும்போது இந்த சத்திய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், மனுஷீகத்தில் வாழ்ந்து வருகிற நாம் தேவனுக்கு எப்படி நல் இணக்கம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், சங்கீத புஸ்தகத்தில் 37வது சங்கீதத்தை நாம் திறந்து வாசிப்போம் என்றால், அங்கு 23, 24வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவன் கையினால் அவனை தாங்குகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இடைப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம், யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை யோசித்து பார்த்தால், தேவ வார்த்தை நம்மை அவருக்குள் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை முதலாவது நாம் யோசிப்போம். ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியங்கள் நம்மீது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் எப்படிப்பட்ட நடைகளை கொண்ட பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொரு மத்தியிலும் நமக்கு கொடுக்கிற காலங்கள் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு பலப்படுத்தி இருக்கிறார். இங்கு சங்கீதக்காரர் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை,
நாம் தேவனுடைய கரத்தினால் தாங்குகிற அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா பக்தன் சொல்லும்போது, நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த தாங்குகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் உண்டு என்று நான் நம்புகிறேன். அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் மற்ற எல்லாரிடத்திலும் ஏதோ தாங்குகிறோம், ஆனால் அந்த தாங்குகிற குணம் எல்லோரிடத்திலும் பரஸ்பரமாக இருப்பது இல்லை, எல்லா நிலைகளிலும் இருப்பதில்லை. திடீரென்று கோபப்படுகிறோம், திடீரென்று நாம் அகங்காரம் பிடிக்கிறோம், திடீரென்று நாம் பிடிவாதம் பிடிக்கிறோம். அந்த உணர்வு நம்மிடத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய கைகளினால் அவனை தாங்குகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவது இல்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறோம்? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்களையும் அவர் சமாதானமாகும்படி செய்கிறார் என்று நீதிமொழிகள் 16:7 நாம் வாசிக்கிறோம். யாரெல்லாம் தன்னுடைய நடையை காத்து கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய கால்களை தீங்குக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறார்களோ, அவர்கள் கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பெற்ற மதிப்பை பெற்றவர்கள். அவர்கள் தேவனால் தாங்கப்படுகிற பிள்ளைகள். அவர்கள் ஒரு நாளும் தள்ளுண்டு போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளே, எதிர்வதற்கும் தாங்குவார். முதிர்வயதாக மட்டும் நான் உன்னை தாங்குவேன், இனிமேலும் அப்படி செய்வேன் என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். முதிர்வயதாக மட்டும் நம்முடைய நடைகள் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் இருக்கிறதோ, அந்த நடைகள், அதாவது அந்த வழிகள் நாம் முதிர்வயதாக மட்டும் நம்மை பாதுகாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாலிப பிராயத்தில் எப்படியோ வாழ்ந்து முதிர்வயதில் நன்மையை தேடுகிறவர்களும், அல்லது முதிர்வயதில் எப்படியோ வாழ்ந்து வாலிப பிராயத்தில் நாம் தீமையானது செய்து முதிர்வயதில் நன்மையானது செய்கிற மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் வருகைக்கு முன்பு நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் அவர் விரும்புகிறார். நம்முடைய பாதைகள் ஆண்டவருக்கு விரும்பக்கூடிய நிலைகள் காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச காலம்தான், துன்மார்க்கன் இனி இரான். அவன் ஸ்தானத்தை உற்று கவனித்தாயானால் அவன் இல்லை என்று சங்கீதக்காரர் 37வது சங்கீதத்திலே அங்கு 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். துன்மார்க்கனை நீ விசாரித்து பார்த்தால், உற்று பார்த்தால் அவன் இல்லை, இன்னும் கொஞ்ச காலம்தான், இனிமேல் துன்மார்க்கன் இருக்க மாட்டான். அப்படி என்றால் துன்மார்க்க இருக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வரும்போது நீதிமான்களுடைய ஆதிக்கம் வெகுவாக இருக்கும். ஆண்டவர் வரப்போகிறார் என்று நாம் உணர வேண்டும். இதற்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது நம் மீது வரும் என்பதற்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வரும் என்று வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு பிரியமாய் காண்பிக்க வேண்டும். நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அந்த வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் பட்சத்தில் நாம் தேவனால் தாங்கப்படுகிற பிள்ளைகளாக காணப்படுவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நல்ல மனிதன் அங்கு ஆண்டவருடைய பாதையில் நடப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான் என்றால் அவனுடைய நடைகள் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொன்னால்,
கர்த்தர் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. 37வது சங்கீதம் 31வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. அப்படி என்றால் எந்த மனிதனுடைய நடைகள் பிசக மாட்டாது, எந்த மனிதனுடைய நடைகள் உறுதிப்படும், எந்த மனிதனை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் தாங்குகிறார் என்றால், யாரெல்லாம் வேதத்தை தன் இருதயத்தில் வைத்திருக்கிறார்களோ, இருதயத்தில் வைத்த வேதத்தின்படி யாரெல்லாம் நடந்து காண்பிக்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய வழிகளை விட்டு ஒரு நாளும் பிசக மாட்டார்கள். அவர்களின் நடைகள் செம்மையானவைகளாக காணப்படும் என்று இங்கு சங்கீதக்காரர் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் வாழ்ந்து வருகிற காலத்தின் மகிமை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தின் பலன் நம்ம எப்படி இருக்கிறது சற்று யோசித்து பார்த்தால், அங்கு சங்கீதக்காரர் 40வது சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருக்காகவும் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அன்பு பிள்ளைகளே, தேவனுக்குள் நாம் ஸ்திரப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, நான் தேவனுடைய வலது பார்சத்தில் நாம் நன்மையானவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நாம் தீங்கற்றவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் நாம் செம்மறியாடுகளாகத்தான் இருக்க வேண்டும். நன்மையை தவிர தீமை என்ற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்கு சங்கீதக்காரர் சொல்லும்போது 19வது சங்கீதம் 13வது வசனத்திலே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை காத்து கொள்ளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாய் இருப்பேன் என்று சங்கீதக்காரர் பாடுவதை நாம் கேட்கிறோம். அன்பு பிள்ளைகளே, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். இவர்கள்தான் நல்ல மனிதர்கள், நீதிமான்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுகிற பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கென்று எதை சாதித்திருக்கிறோம், என்ன நன்மைகளை நாம் செய்யாமல் விட்டுவிட்டோம், எதை செய்தால் ஆண்டவர் நம்மை நல்ல மனிதரின் பட்டியலிலே நம்மை சேர்ப்பார் என்பதை என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? நாம் ஜெபிக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை, ஆலயத்திற்கு செல்லுகிறோம் இல்லை என்று சொல்லவில்லை, காணிக்கைகள் கொடுக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை, நாம் போதகம் பண்ணுகிறோம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவற்றுக்கும் மேலாக நம்முடைய நடைகள் ஆண்டவரால் ஸ்திரப்பட்டு இருக்கிறதா, உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். ஞானி சொல்லும்போது தீமை செய்யும் விரைந்தோடும் கால் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எதை நோக்கி நம்முடைய நடைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது? நாம் நடக்கின்ற பாதை நமக்கு நன்மையை தருகிறதா, தீமையை தருகிறதா என்பதை நம்மில் எத்தனை பேர் யோசிக்கிறோம்? அன்பு பிள்ளைகளே, சில நேரங்களில் நாம் நன்மை செய்தாலும் நமக்கு மேன்மை இல்லாமல் போவதை உணர்கிறோம். அது காலதாமதமாக வரும்போது அந்த நன்மை நம்மை சோர்வடைய செய்கிறது. நாம் வழி மாறி வழி பிசகி சென்று விடுகிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், நம்மில் இருக்கக்கூடிய பொறுமை என்கின்றது குணம். எல்லாவற்றிற்கும் அவசரம் அவசரம் என்று தான் சொல்லுகிறோம். நம்மை மேன்மைப்படுத்துகிறோம். என்றைக்காவது ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற ஒரு அனுபவம் காணப்படுகிறதா? சில இடங்களில் நண்பர்களோடு நாம் சேரும்போது செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொள்கிறோம். அதை எடுத்து அநேகர் காணும்படி அதை முகநூலில் வெளியிடுகிறோம்.
அதை விரும்புவர்கள் ஏராளமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என்றைக்காவது நம்மில் யாராவது ஆண்டவரோடு புகைப்படம் எடுக்க விரும்பி இருக்கிறீர்களா? ஆண்டவர் என் வலது பரிசத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? தாவீது பாடுகிறார், அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று பாடுகிறார். கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இன்றைக்கு நம் வலது பரிசத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அதற்கு புகைப்படம் அவசியமில்லை. தேவனுடைய எழுத்துக்கள், தேவனுடைய நற்குணங்கள் நம்ம இருதயத்தில் இருந்தாலே ஆண்டவர் தாமாகவே நம் வலது பரிசத்தில் வந்து நிற்பார். அவர் நம்மோடு புகைப்படம் எடுப்பார். ஆவல் நமக்கு வேண்டாம், அவருக்கு இருக்கும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்கு பிரியமாய் நடக்கிறபடியால் அவர்களோடு நான் ஒரு புகைப்படம் எடுப்பேன் என்று ஆண்டவர் தாமாகவே நமது வலது வருஷத்தில் வந்து நிற்பார். அதைத்தான் தாவீது பாடுகிறார், கர்த்தரை நான் என் வலது வருஷத்தில் வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்பட மாட்டேன். இன்றைக்கு நம்முடைய புகைப்படம் யாரோடு இருக்கிறது? மனைவியோடா, கணவரோடா, பிள்ளைகளோடா, உற்றார் உறவினர்களோடா, யாரோடு இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். ஆண்டவரோடு என்றைக்காவது நம்முடைய புகைப்படம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா? அப்படி விரும்புகிற பிள்ளைகள் நல்வொழுக்கத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அதனால் அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவது இல்லை என்று நாம் ஏற்கனவே படித்தோம். 37வது சங்கீதம் 31வது வசனத்தில். தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி எல்லாம் ஈர்க்கிறது என்பதை யோசித்து, நாம் நிலை கொண்டிருக்கிற இந்த பூமி ஆண்டவருக்கு எவ்வளவு மகிமை கொடுக்க முடியுமோ அவ்வளவு மகிமை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்கள், ஆளுமைகள், இவைகள் எல்லாவற்றிலேயும் தேவ கிருபை உண்டு என்பதை மட்டுமே நாம் உணர வேண்டுமே தவிர, எனக்கு கிடைத்து விட்டது என்று பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இவைகள் எல்லாமே ஆண்டவரால் வரக்கூடியது தான். நம்மை உயர்த்துகிறோம் அவர்தான், நம்மை தாழ்த்துகிறோம் அவர்தான். அதற்கு நம்முடைய செயல்கள் தான் காரணம் என்று நாம் உணர வேண்டும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு எவ்வளவு சாட்சியாக இருக்கிறது என்பதை யோசித்து ஆண்டவரோடு இசைந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை இன்று முதல்லாம் பெற்று, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் ஆண்டவர் தமது கைகளினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்ல அந்த ஆசீர்வாதத்திற்கு இணங்க யாராவது ஒருவர் இந்த ஆசீர்வாதத்தை பெற தகுதி இல்லை என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இந்த தகுதியை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அந்த தகுதியிலிருந்து நீ வெற்றி பெறுவாய். வெற்றி பெறுவதற்கு ஒன்றே ஒன்று, உன் நடைகளை ஸ்திரப்படுத்த ஆண்டவருக்கு முன்பாக உன்னை ஒப்புக்கொடு. அப்படி ஒப்புக்கொடுக்கிற விரும்புகிற பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபத்திலே உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல நடைகளை நாங்கள் பெற்று உம்முடைய வேதத்தில் ஆண்டவரே நாங்கள் லைத்திருக்கிற பிள்ளைகளாய் எங்களை ஒப்புக் கொடுக்க உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய நடைகளை ஸ்திரப்படுத்தும், எங்களை தாங்கும், எங்களுக்காக இறங்கும் தேவனே. எங்களை மாற்றும், எங்களுடைய குணங்களை மாற்றும். நாங்கள் உணர்கிற அளவிற்கு எங்களுடைய குணங்கள் இல்லை, ஆனால் இன்றைக்கு நாங்கள் உணர்த்தப்பட்டதற்காக சுதிக்கிறோம். எங்களை ஏந்தி உம்முடைய சமூகத்தில் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும்.
கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளில் யாராவது அப்படிப்பட்ட பலவீனத்தை பெற்றிருந்தால் அந்த பலவீனத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளும். இந்த நாளின் பகலின் வெளிச்சம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட கிருபை செய்யும். பிள்ளைகள் தொழிலில் ஈடுபடும்போது அவர்கள் தொழிற்கூடங்கள் உம்முடைய கருத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படட்டும். பயணங்கள் எல்லாவற்றிலையும் பிள்ளைகள் ஈடுபடும்போது என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னீர், அதை ஆசீர்வதித்து தாரும். பணிக்கூடங்களிலும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நிச்சயமாக உங்கள் இருதயத்திற்கு ஒரு பெரிய ஆறுதலையும் ஒரு மனமாற்றத்தையும் கொடுக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.